ஹலோ எவ்ரிவன். இப்போது இந்த வீடியோவில் பைத்தானை எப்படி கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் ப்ரௌசர் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த www.python.org அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ், அதில் உங்களுக்கு என்ன ஓஎஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோஸ். ஓகே, கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து விண்டோஸ் 7க்கானது. அது விண்டோஸ் 7 இல்லை அதுக்கு மேலே வேணால் இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, இங்கே பாருங்கள். லேட்டஸ்ட் பைத்தான் 3 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணால் இங்கே இருக்கும் ஃபைல்ஸில். இப்போது விண்டோஸ் உங்களது வந்து உங்களோட சிஸ்டமோட ரேம், ஓகேங்களா, உங்கள் சிஸ்டமோட ரேம் வந்து 8 ஜிபி அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 64 பிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை 4 ஜிபி அதுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா 32 பிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். நான் கிளிக் பண்ணுற பாருங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சா? இதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காட்டும். கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸுக்கு போயிடும். ஓகேங்களா? பாருங்கள், இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் நவுன்னு கேட்குதா, நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த இன்ஸ்டால் நவ் இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கேட்கும், இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் எனேபிள் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டார்ட் பட்டன் இருக்கும்ல, இந்த இடத்துல இருக்கும், இல்லை இந்த மாதிரி இருக்கும். அது அவங்களோட ஓஎஸை பொறுத்து மாறும். பட் ஆனால் இங்கே டைப் பண்ணுற மாதிரி, இங்கே கீழே டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணி அதில் வந்து சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பைத்தான் -v அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா பைத்தானை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் பைத்தான் கூட எழுதலாம். நான் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு வருதா? ஸோ இந்த மாதிரி மூணு அந்த சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் பைத்தான் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் பேக்கேஜஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதே மாதிரி தான். இங்கே வந்து சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பிப் இன்ஸ்டால் ஏதாவது ஒரு பேக்கேஜ் நேம் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். பைத்தானோட எந்த மாடியூல் வேணாலும் இந்த சின்டெக்ஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். பிப் இன்ஸ்டால் பை ஆட்டோ GUI இப்படின்னு ஒரு பைத்தான் பேக்கேஜ் இருக்குது. நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இதுவும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இப்படி காட்டுது. நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? இவ்வளோ தான் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுற கம்ப்ளீட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து மாடியூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், பைத்தானோட அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து பார்க்கலாம்.